நாயகனாக இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் வார்த்தை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் நான் கண்களை மூடி ஆண்டவர் கைவிடப்பட்ட சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்ப்போம். ஆண்டுகளுக்கு முன்பாக உலக சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரியிலே நீர் பிதாவினால் கைவிடப்பட்ட இந்த நேரத்தை நாங்கள் தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியதாக இருக்கட்டும் சாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த 4ஆம் வார்த்தை, 4ஆம் வார்த்தை மத்தேயு 27:46 வசனங்கள். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த 4ஆம் வார்த்தையை ஆண்டவர் படிப்படியாக அநேக மணி நேரங்களில் பாடுபடுத்தப்பட்டார், அலக்களிக்கப்பட்டார், வலி மிகுந்திருந்தது, உடல் சோர்ந்திருந்த இந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வார்த்தை 2 சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம். மார்க்கு 15:34, மத்தேயு 27:46. ஆண்டவர் நம்மை கைவிடுவாரா? அதுவும் தன் சொந்த குமாரனை கைவிடுவாரா? இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இந்த வார்த்தை ஒரு கதறலான வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய டோன் எப்படி இருக்குது என்றால், கைவிடப்பட்ட, வேறு வழியே இல்லாமல், நிர்கதியாய், உதவியற்ற நிலையில் இருக்கும்போது எழுப்புகிற ஒரு அபிய குரல்தான் ஏன் என்னை கைவிட்டீர். இதை மார்ட்டின் லூதர் சொல்கிறார், தேவன் தேவனை கைவிடும் நேரம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று வியந்தாராம். இந்த நேரத்தில் தான் காரிருள், விதிகளை மீறிய ஒரு காரிருள் தோன்றியது. நண்பகல் 12 மணியிலிருந்து அடர்ந்த காரிருள் உலகை சூழ்ந்து கொண்டதாம். மத்தேயு 27:45 நாம் வாசிக்கிறோம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்றென்று. யூதர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேலே தான் அடுத்த நாள் ஆரம்பமாகுது. அது அடுத்த நாள் புதிய நாள். நம்முடைய கால அளவின்படி பார்க்கும்போது நண்பகல் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை அந்த காரிருள் உலகை சூழ்ந்திருந்ததாம். திடீர்னு ஒரு பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்திருந்தால் அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கல்வாரியிலே, அந்த கல்வாரியின் அடியில் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில்
திடீரென்று காரிருள் சூழ்ந்திருந்திருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிருக்கும், ஒரு பதட்டம் இருந்திருக்கும், ஒரு திகில இருந்திருக்கும். அது என்ன நடக்குமோ என்று ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையிலே அங்கே இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் சிலுவையில் ஆண்டவருடைய சரீரம் எப்படி இருந்திருக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முந்திய இரவிலிருந்தே விசாரணை, ஐயா நேற்று சொன்ன மாதிரி வியாழன் முந்திய இரவிலிருந்தே விசாரணை என்ற பெயரில் ஆண்டவர் 8 மணி நேரத்துக்குள்ளே 6 விசாரணைகளை ஆண்டவர் சந்தித்தார். அந்த விசாரணைகளான படித்து பார்க்கும்போது எழுதவே முடியாது, நம் கண்ணீர் வருகிறது. அந்த மாதிரி அங்கும் இங்குமாக அலக்களிக்கப்படுகிறார், பாடுபடுத்தப்படுகிறார், துப்பப்படுகிறார், அடிக்கப்படுகிறார்கள். முழு பலனையும் ஆண்டவர் எழுந்த நிலையில்தான் அந்த காயங்களிலிருந்து அந்த முட்கிரீடம் 17 முட்கிரீடம் அவர் தலையில் வைக்கிறார்கள். அந்த காயங்கள் 5480 காயங்கள் அவர் சரீரத்தில், முதுகில் 150 ஆழமான காயங்கள். இவ்வளோ காயங்கள் ஆண்டவர் சரீரத்தில் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த காயங்களில் அந்த வெயில் பட்டவுடன் அவர் எவ்வளோ ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பார். சொல்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரைனுக்கும் ஆற்றுக்கும் போகும் இரத்தம் தடைப்பட ஆரம்பித்திருக்கும் என்கிறார்கள். இது கிறிஸ்து சிலுவையில் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கும் போதே தான் அந்த காரிருள் உலகை மூடிக்கொண்டதாம். சன் ஸ்டாப் சைனிங் சொல்கிறார்கள், சூரியன் ஒளிர்வதை நிறுத்தி கொண்டதாம். சூரியன் எப்பொழுது அந்தகாரம் உண்டாகும் என்று பிலோ யூத எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறாராம். பெரிய ராஜ்யமும் ராஜாவோ அழியும் போது இதை உலகத்திற்கு காட்டுவதற்காக இது வெளிப்படும் என்று. பெரிய ராஜ்யமும் ராஜாவோ அழியும் போது தான் இந்த சூரிய அந்தகாரம் படும் என்று. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் யூதருக்கு ராஜா. மானுட அவதாரம் எடுத்த ராஜா இச்சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை பிதாவின் கோபமாக இருக்கலாம். தன் மகனை சரீர வேதனை உண்டாக்குகிறார்கள், கொலை செய்கிறார்கள். உலக ரட்சிக்க மனுக்குலத்தை மீட்க வந்தவரை இப்படி துன்பப்படுத்துகிறார்கள் என்று பிதாவின் கோபமாக இருக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தேறியது. இக்காட்சியை 300 ஆண்டுகளுக்கு முன்னதாக இறை வாக்கினர் ஆமோஸ் 8:9 பார்க்கிறோம். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தினேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமோஸ் 8:9 தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தேறியது. அடுத்ததாக சூரிய கிரகணம் ஏற்பட்டதனால்தான் இது இருள் சூழ்ந்திருக்கும் என்கிறார்கள். அது உண்மை இல்லை. ஏனென்றால் சிலுவை பாடுகள் பஸ்கா பண்டிகை தினத்தன்று தான் நிகழ்ந்தது. பஸ்கா பண்டிகை எப்பொழுது நடக்கும் என்றால் முழு நிலவுள்ள பௌர்ணமி தினத்தன்று தான் பஸ்கா பண்டிகை. நேற்று ஐயா அந்த மெசேஜில் சொன்னார், ஒரு பாவம் செய்கிறோம், அந்த ஆட்டவோ ஏதோ நம்ம பலியிட்டால் நம்ம பாவம் மன்னிக்கப்படும் என்று. அதே தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம 1 கொரிந்தியர் 5:7 பார்க்குறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக ஆண்டவர் பலியிடப்படுகிறார். ஒரு இருள் சூழ்ந்திருந்த இந்த 3 மணி நேரம் கல்வாரியில் என்ன நடந்திருக்கும் என்று யாருக்குமே தெரியும். அந்த இருள் சூழ்ந்த 3 மணி நேரம் இறைமைந்தனுற்ற வேதனையை மனிதர்களால் விவரிக்க இயலாத வண்ணம் அது ஒரு இறை ரகசியமாக உள்ளதாம். மனிதர்களாலே இன்னும் அதை விவரிக்க முடியாத ஒரு இறை ரகசியமாக உள்ளதாம். திரியர்களுக்கும், அதாவது தந்தை மைந்தன் தூய ஆவியானவர்களுக்கு மட்டும் அது தெரிந்திருக்குமா. ஒருவேளை சொல்கிறார்கள் சாத்தான் கூட அந்த ரகசியம் தெரிந்திருக்கலாம் என்று. அந்த 3 மணி நேரம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் அதை திரியர்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள்.
இந்த கொடுமையான துன்பத்தை இயேசு அனுபவித்து கொண்டிருந்த வேளையில் மனிதர்கள் கண்கள் காணாத வண்ணம் இக்காரிருள் உலகை சூழ்ந்திருந்ததாம். மனிதர்களே பார்க்கக்கூடாத வண்ணம் இந்த காரிருள் சூழ்ந்திருக்கலாம். இயேசு சிலுவையில் அனுபவித்த அவருடைய சரீர வேதனை விட அவருடைய ஆத்மா வேதனை தான் அதிகமாக இருந்ததாம். ஏன் என்றால் பிதா குமாரனை கைவிட்டார். யோவான் 1:29 நாம் பார்க்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதால் பிதா குமாரனை கைவிட்டார். இருள் என்றால் அது ஒரு பாவத்தை குறிக்கிறது. ஒளி என்றால் பரிசுத்தம். பாவமும் பரிசுத்தமும் இணைந்திருப்பது ஒரு கூடாத ஒரு காரியம். மகா பரிசுத்தரான பிதா பாவம் சுமக்கும் இறைமைந்தனை கைவிட்டார். இவ்வேளையில்தான் இறைமைந்தன் இயேசு தன்னைத்தான் வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலானார். பிலிப்பியர் 2:7. ஆண்டவரை பிதா கைவிட்டதனால்தான் தன்னைத்தான் வெறுமையாக்கி அவர் மனுஷ சாயலானார். அவர் பிதா துணையின்றி ஆவியில் தனியாகி அவர் யாரை வென்றார்? சாத்தானை வென்றார். பிதாவின் துணையின்றி அவர் சிலுவையில் சாத்தானை வென்று அந்த காரிருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பெருந்தொனியில் ஆண்டவர் கதறினார். நமது பாவங்களை இயேசு சுமந்து நின்றதால் பிதா குமாரனை கைவிட்டார். நம்முடைய பாவங்கள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே ஒரு சுவராக நின்றதாம். நம்மளுடைய பாவம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால் பிதாவுக்கும் குமாரனுக்கும் அது ஒரு சுவராக நின்றதால் அவருடைய தொடர்பு முறிந்ததாம். பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள உறவு முறிந்தது. சிறிது நேரம் பிதாவின் முகம் ஆண்டவருக்கு மறைக்கப்பட்டதாம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அவர் ஏற்றுக்கொண்டதால் பிதாவினால் அவர் முகம் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுக்கு ஆதார வசனமாக ஏசாயா 57:2 நாம் பார்க்கிறோம். 59, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று. நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால் பிதாவினால் அவர் மறைக்கப்படுகிறார், அவருடைய தொடர்பு முறிக்கப்படுகிறது. யோவான் 16:32 நாம் வாசிக்கிறோம், நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார் என்று வேதத்திலே. பிதாவுடன் ஒன்றாயிருந்த இறைமைந்தன் உறவும் தொடர்பும் ஆண்டவரின் பூவுலகில் வாழ்ந்த காலம் முதல் அவர் கல்வாரி வரையிலும் அவருடைய தொடர்பு விலகாமலே இருந்ததாம். ஆண்டவர் எந்த நேரத்திலும் பிதாவினுடைய தொடர்பாய் இருந்தவர். உலகின் மீது காரிருள் கவிழ்ந்திருந்த வேளையில் பிதாவோடு இணைந்த உறவு ஆண்டவருக்கு அறுபட்டு தனியானார். அவர் உலகத்தின் மீது அந்த காரிருள் சூழ்ந்திருந்த நேரத்தில் தான் நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதால் பிதாவினுடைய உறவு அறுபட்டு தனியானார். ஏன்? பிதாவின் பார்வையில் இயேசு பாவமாக்கப்பட்டவராயிருந்தார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவ நீதி அடையும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று. ஒரு விதை உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த விதை எப்படி இருக்கணும்? மடிந்து தான் ஆக வேண்டும். அது மடிந்தால்தான் அது அதிகமான பலனை கொடுக்கும். அது போன்று தான் கிறிஸ்து உயிர்த்தெழுதால் அவரிலே விசுவாசம் உள்ள அனைவருக்கும் நமக்கு நித்திய உறவு கிடைக்கும் வழியை ஆண்டவர் நமக்கு பிறப்பித்தார். அவர் உயிர்த்தெழுதலினால்தான் நமக்கு நித்திய உறவு கிடைக்கும் வழியை ஆண்டவர் பிறப்பித்தார். இயேசு தமது மரணத்தினால் நமக்கு எதை மீட்டு கொடுத்தார்? ரட்சிப்பின் வாசலை நமக்கு திறந்தார். அவருடைய மரத்தினால் நம்மளுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் வாசலை திறந்தார். தாவீது கூட 22வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஆண்டவருடைய பாடுகளை
இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக முன்னுரித்திருந்தார் தாவீது. 22:1 நாம் பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், டீர் இன் த டான், விடியல் பொழுதில் ஒரு மானுக்கு ஏற்படும் ஆபத்து. அதாவது இந்த வசனத்தின், இந்த சங்கீதத்தின் 22ஆம் சங்கீதத்தினுடைய பொருள், விடியல் பொழுதில் ஒரு மானுக்கு ஏற்படும் ஆபத்து. காலை நேர பொழுதில் ஒரு மான் புல்லை மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு பெரிய மிருகம் வந்து அந்த மானை கொலை செய்ய வரும்போது, அந்த மான் அந்த ஆபத்தை எப்படி உணர்ந்திருக்கும், எப்படி தெரிச்சு ஓடி இருக்கும், கத்திருக்கும், கதறி இருக்கும். இந்த உணர்வில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இந்த காரியத்தை அவர் கடந்து போகிறார். இந்த சங்கீதத்திற்கு 3 பெயர்கள் உண்டு. சிலுவையின் சங்கீதம், மேசியாவின் சங்கீதம், அதாவது மேசியாவை பற்ற ஒரு வெளிப்பாடு. 3ஆவதாக கைவிடப்பட்டவனின் கதறல். நாமும் கூட சில நேரங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உண்டு. வியாதி, துன்பம், கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவரை நோக்கி நாமளும் கதறுகிறோம். நானும் கதறினே தான். ஏன்னா எல்லாருமே கைவிட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்றால் நாம் இறைவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படாதிருப்பதற்காக கிறிஸ்து ஆவியிலே பிதாவை விட்டு பிரிந்திருக்கும் ஒரு கொடிய தண்டனை ஆண்டவர் அனுபவித்தார். நம்ம நித்தியமாக பிரிக்கப்படாதிருக்கிற ஆண்டவர் பிதாவை விட்டு ஒரு கொடிய தண்டனை ஆண்டவர் அனுபவித்தார். நாம் அனைவரும் அவருடைய மோட்சத்தை அடைவதற்காக ஆண்டவர் நம்முடைய நரகத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சிலுவையில் மீட்டு நாம் மோட்சத்தை அடைவதற்காக நம்முடைய நரகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நாம் என்றென்றும் கைவிடாமல் இருப்பதற்காக, நாம் என்றென்றும் ஆறுதல் பெறுவதற்காக பிதாவினால் ஆண்டவர் கைவிடப்பட்டார். அப்படிப்பட்ட நாம் அந்த சூழ்நிலை, நாம் ஆண்டவரை நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை என்றென்றும் கைவிடாமல் இருப்பதற்காக அவர் பிதாவினால் கைவிட்டார். இந்த வார்த்தையை தியானிக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.